அத்தியாயம் 3. இருவரும் இது பற்றி சிறிது நேரம் வாக்குவாதம் நடத்தி கொண்டிருக்க எங்கும் கனகன என்று இருட்டிக் கொண்டிருந்தது. அப்போது குதிரைகள் வரும் சத்தம் மேற்கில் இருந்து கேட்டன. வல்லபா, சேவக தலைவன் சொன்னானே, அவனது படையாட்கள் பின்னால் வருகிறார்கள் என்று. இப்போது அவர்கள்தான் வருகிறார்கள் போலும் என்றான். இருவரும் பாகை தரித்து யாத்ரிகர்கள் போல் வழியோரமாக நின்றார்கள். சிறிது நேரத்தில் 20 பேர் அடங்கிய குதிரை வீரர் கூட்டம் அங்கே வந்தது. அந்த இரு யாத்ரிகர்களை பார்த்ததும் கூட்டம் சடக்கென்று நின்றது. கூட்டத்தலைவன் அவர்களை நோக்கி, யாத்ரிகர்களே, இந்த பாட்டை வழியாக ஒரு கூண்டு வண்டியும் 4 வீரர்களும் போவதை கண்டீர்களா என்று கேட்டான். உடனே தத்தன், கண்டோம். அவர்கள் வடகிழக்கே ஒரு காத தூரத்தில் இருக்கும் அம்பலபுரம் என்ற ஊரில் உள்ள சத்திரத்தில் இன்றிரவு தங்குகிறார்கள். உங்களை பார்த்தால் அங்கே வர சொன்னார்கள். நீங்கள் கிழக்கே போன பிறகு வடக்கே திரும்ப வேண்டும். கிளை வழி இருக்கிறது என்று கூறினான். நல்லது என்று கூறிய தலைவன் புறப்பட கூட்டமும் அவன் பின்னே புறப்பட்டது. அவர்கள் போன பிறகு தத்தன் வல்லபனை நோக்கி, வல்லபா, முதலில் தீமைக்கு ஒரு தடங்கல் போட்டுவிட்டோம். படையாட்களை தவறான வழியில் திருப்பிவிட்டோம் என்று கூறினான். இரவு ஆகி கருகரு என்ற முதல் யாமத்து முடிவில் ஓடுமானூர் சத்திரத்தை வல்லபனும் தத்தனும் அணுகினார்கள். ஊரின் தெரு நிசப்தமாயிருந்தது. விளக்குகளே இல்லை. தூரத்து மூலையில் கோவில் இடிபாடுகளோடு வெறும் கூடாக காட்சியளித்தது. வீதியில் எந்தவித சத்தமோ அரவமோ சந்தடியோ இல்லை. சத்திரத்தை அடைந்தபோது மௌனத்தில் மூழ்கியிருந்தது. அதை கண்ட தத்தனுக்கு மனதில் பல சந்தேகங்கள் ஏற்பட்டன. சத்திரத்தின் முன் கதவை கவனமாக திறந்தபோது நடுக்கூடத்தில் ஒரு குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சுற்றி வர பொன்னிறமாய் வெளிச்சம் விழுந்து கொண்டிருந்தது. இருவரும் வெகு எச்சரிக்கையுடன் உள்ளே போனார்கள். சத்திரம் பெரிய சமுத்திரம் ஆதலால் பெரிய கூடமாயிருந்தது. அதன் நடுவில் நின்று ஐயா என்று விழித்து கொண்டு இருவரும் சுற்றி வர பார்த்தார்கள். வல்லபனின் கண்கள் சுழன்று வந்தபோது ஒரு சாளரத்தில் வந்ததும் நின்றுவிட்டன. அங்கே கூண்டு வண்டியில் பார்த்த அந்த இளம் பெண் அவனை தன் கரிய விழிகளால் பார்த்து கொண்டிருந்தாள். வல்லபன் ஒரு கணம் திடுக்கிட்ட போது சாளர துணிகளை மற்றொரு பெண்ணின் கை விருட்டென்று இழுத்து மூடுவது தெரிந்தது. அடுத்த கணத்தில் அந்த உள் அறைக்குள் இருந்து ஒரு பாடல் கேட்டது. அந்த பாடலை அந்த பெண்தான் பாடிக்கொண்டிருந்தாள். ஓடுமானூர் சத்திரத்தின் விசாலமான கூடத்தில் இரவின் முன் யாம வேளையில் அந்த பெண்ணின் பாடல் தீங்கனியாய் எழத் தொடங்கியது. நட்டராக பண்ணில் எழுந்த பாடல் நம்மாழ்வாரின் பாடல்தான். தூதுரைத்தல் செப்புமின்கள் தூமொழிவாய் வண்டினங்கால் போதிரைத்து மதுநுகரும் பொழின்மூழி களத்துறையும் மாதரை தம் மார்பகத்தே வைத்தார்க்கு என் வாய் மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர்வலையும் கலையுமே. ஒரு பாடல் முடிந்து அதன் ரீகாரம் அந்த சத்திரத்து நிசப்தத்தில் அமிழ்ந்திடும் முன் அந்த பெண் மற்றொரு பாடலை துவக்கினாள். எல்லியும் நண்பகலும் இருந்தே ஏசிலும் ஏசுக ஏந்திழையார் நல்லறவர் அவர்திடம் நாம் அறியோம் நான்மடம் அச்சம் நமக்கு இங்கில்லை வல்லன சொல்லி மகிழ்வதேனும் மாமணி வண்ணரை நாம் மறவோம் கொல்லை வளர் இளமுல்லை புல்கு குறுங்குடிக்கே உன்னை உய்த்திடுமின். கடைசி அடிகளை பலமுறை பாடி முடித்தாள் அவள். ராஜவல்லபன் அந்த பாடல்களை கேட்டு மற்றதையெல்லாம் இனிதே மறந்துவிட்டான். அவன் தோள் மீது கையை வைத்தான் காலதத்தன். அப்போதும் வல்லபன் பரவசத்தில் திளைத்தவன் ஆகி, தத்தா, கேட்டாயோ பாடலை, அமுது போல் இனிக்கிறதே என்று கூற தத்தனும் அவனை ஒரு விழி விழித்து பேச்சை அடக்கி காதோடு காதாக, வல்லபா, பாடலில் பண்ணை ரசிப்பதை விட பொருளை உணர்ந்து கொள் என்று கூறினான். அப்போதும் வல்லபன் புரியாமல் நிற்க, தூதுரைத்தல் செப்புமின்கள் என்று ஒரே அடியை பலமுறை பாடினாள், கேட்டாயா என்றான் காலதத்தன். கேட்டேன், அழகாயிருக்கிறதே. அழகாயில்லை, அழுகையாயிருக்கிறது. அழுகையா? ஆமாம், அந்த பெண் சூசகமாக நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறாள். என்ன வேண்டுகோள்? தூதுரைத்தல் செப்புமின். அப்படியென்றால் எனக்காக தூது சொல்லுங்கள். எங்கே? அதுதான் மர்மமாயிருக்கிறது. 2வது பாடலில் வேறு ஏதோ சொல்கிறாள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது அதற்கெல்லாம் அவகாசம் இல்லை. நாம் உடனே இதை விட்டு அகல வேண்டும். இங்கே எல்லாம் மர்மமாக இருக்கிறது. சீக்கிரம் புறப்படு. மேற்பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் வல்லபனின் கையை பிடித்து கொண்டு காலதத்தன் விரைவாக இழுக்க இருவரும் வாயில் நிலையை நோக்கி நடந்தார்கள். அப்போது தம்பிகால் என்று குரல் திடீரென்று கேட்க இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். சத்திரத்தின் குச்சில் கதவை ஓசையுடன் திறந்து கொண்டு மந்தகாசத்துடன் சேவகத் தலைவன் அங்கு நின்றான்.
இளைஞர்கள் திகைப்பில் மூழ்கினார்கள். உணவு அருந்த வேண்டாமோ, களைப்பாற வேண்டாமோ, அதற்குள் சத்திரத்தை விட்டு வெளியேறுகிறீர்களே என்று தலைவன் கூற, அதே நேரத்தில் சத்திரத்தின் வாயிற்புற கதவையும் ஒரு சேவகன் இரு கைகளால் தள்ளி சிக்கென மூடிவிட்டான். நொடி மாத்திரத்தில் காலதத்தன் முகத்தில் பெரிய சிரிப்பை உண்டு பண்ணி தலைவனை நோக்கி, தலைவரே, நீங்கள் இங்கே இருந்தது நல்லதாய் போயிற்று. இது பேய் வீடோ என்று பயந்து விட்டோம். சத்திரத்து மடைப்பள்ளிக்காரர் எங்கே இருக்கிறார்? எங்களுக்கு ஒரே பசியா இருக்கிறதே. இங்கே கட்டளை போஜனம் கிடைக்குமா? கிரியத்துக்கு கிடைக்குமா? தெரியவில்லையே என்று கூறினான். பிறகு ராஜவல்லபனை பார்த்து, ஏன் அப்படி திகைத்து போய் நிற்கிறாய்? இரவில் உணவு கிடைக்கும், அழாதே என்று கூறி அவனை கீழே தரையின் மீது இருத்தினான். பிறகு தானும் அமர்ந்து தன் பாத விரல்களை வல்லபனின் பாதத்தை தொடும்படி வைத்து கொண்டு அவனை எச்சரிக்கையாக இருக்குமாறு காலில் நிமிண்டி காட்டி, அதே நேரத்தில் வேகமாக தனது பொதியில் கைவிட்டு ஏட்டுக்கட்டு ஒன்றை கையில் எடுத்து விளக்கின் அருகில் வைத்து கொண்டு ராகம் போட்டு படிக்க ஆரம்பித்தான். தலைவன் நமட்டலாய் சிரித்து கொண்டு, என்ன தம்பி, மந்திரம் படிக்கிறாயா என்று கேட்டவாறு அவனை நோக்கி வந்தான். ஆமாம், நாங்கள் ஜோசியர்கள், ஆரூடம் பார்த்து பிழைப்பை நடத்துபவர்கள். இன்று இரவு நாங்கள் உண்ண வேண்டியது பலகாரமா, பழமா, சோறா என்று சாத்திரம் பார்க்கிறேன் என்று கூறினான். இதற்குள் தலைவன் அவனுக்கு மிக அருகே வரவே சமயம் பார்த்திருந்த காலதத்தன் ஒரே பாய்ச்சலில் அந்த குத்து விளக்கை கீழே தள்ளி அணைத்து விட்டான். சத்திரத்தின் ஒரே விளக்கு அணைந்ததும் எங்கும் இருள் பற்றி கொண்டது. தூணோ ஆளோ எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. உடன் எழுந்த காலதத்தன் தலைவனை ஒரே தள்ளலில் கீழே தள்ளி வல்லவனை இழுத்து கொண்டு தடதடவென்று வாயிலை நோக்கி ஓடினான். கீழே விழுந்த தலைவன் ஆத்திரமான குரலில், விடாதீர்கள், பிடியுங்கள், கணபதி, கதவை திறக்க விடாதே என்று கத்தினான். வாயிற்கதவருகில் நின்ற கணபதி என்ற அந்த வீரனும் இருட்டில் ஏதும் தெரியாமல் தன் வாளை உருவி அங்கும் இங்குமாக சுழற்றிவிட்டான். தலைவன் இதற்குள் எழுந்து, ஏய் பயல்களா என்று இடிபோல் கர்ஜித்து கையில் வாளை எடுத்து இங்கும் அங்கும் சுழற்றி கூடத்தில் இஷ்டப்பட்ட திசைகளை நோக்கி ஓடினான். அப்படியே வெளியே இருக்கும் சேவகன் பெயரைச் சொல்லி, நெருப்பு கொண்டு வா, சீக்கிரம், பந்தம் ஏற்று என்று கட்டளைகளையும் உதிர்த்து கொண்டே ஓடினான். வெளியில் இருந்தவனும் அவசர அவசரமாக வன்னிக்கட்டையை எடுத்து நடுக்கோலால் கடைய ஆரம்பித்தான். மழை நாள் ஆனதால் கட்டை ஈரம் பாய்ந்து கிடக்கவே நெருப்பு பொறி அதிலிருந்து தெரிக்கவே இல்லை. யார் வீட்டிலாவது நெருப்பு வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கிராமத்து தெருவுக்குள் அவன் விரைவாக ஓடினான். இதற்குள் தலைவன் வாயில் நிலை பக்கம் நின்று போய்கொண்டு, இங்கே வாங்கலடா, பலி போடுகிறேன் என்று கர்ஜித்தான். வல்லவனும் தத்தனும் இருட்டில் துழாவி மெல்ல நடந்தார்கள். வாயில் நிலையில் இருவர் நிற்பதால் அந்த பக்கம் போவது சரியல்ல என்று நினைத்தார்கள். புழக்கடை பக்கம் ஏதாவது வழி இருக்கும் என்று நினைத்து பின்புறம் செல்லும் வழியை தடவியவாறு தேடினார்கள். எங்கே திரும்பினாலும் இருட்டுதான் முகத்தில் அடித்தது. திசையே தெரியவில்லை. சீக்கிரம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைவு ஓடியது. சுவரை துழாவி கொண்டு செல்லுங்கால் ஒரு இடைவெளி கண்டு அதனுள் நுழைந்தார்கள். அது அவர்களை நீல இழுத்து கொண்டு சென்றது. நீல தாழ்வாரமா, நீல நடையா ஒன்றுமே புரியவில்லை. ஒரு இடத்தில் அந்த நீலச்சுவர் இரண்டாக பிரிவதை பார்த்து இருவரும் சிறிது தயங்கி நின்றார்கள். அவசரமாக யோசித்து ஒவ்வொருவரும் 100 எண்ணும் வரை ஒவ்வொரு திசையிலும் போய்விட்டு 100 எண்ணும் போது திருப்பி வர வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். இருவரும் தத்தம் திசை நோக்கி சென்றார்கள். ராஜவல்லபன் தடவி தடுமாறி செல்ல 98 என்று எண்ணும் அளவில் திடீரென்று நாசியில் மகிழம்பூ வாசனை வீசி மணந்தது. அந்த கணத்தில் மனம் சிலிர்த்து பரவசமடைந்தது. கூண்டு வண்டியில் இந்த நெடி அடித்ததே என்று நினைக்கும் போது மேலே எண்ணுவது மறந்துவிட்டது. சுவரின் கீழே ஓரமாய் தடவிய போது ஒரு இரும்பு சங்கிலி அவன் கையில் நெருடவே சங்கிலியின் கண்ணிகளை தடவி கொண்டு கீழே தரை வழியாய் அவன் ஊர்ந்து போனான். முடிவில் அவன் கைகளில் மிருதுவான தாமரை போன்ற எதுவோ ஒன்று தென்பட, யாரது என்று ஒரு பெண்ணின் மெதுவாக இரைச்சலுடன் அங்கே கேட்டது. வல்லவன் மறுமொழி கூற வாயெடுக்கும் முன் கூடத்தில் திடீரென்று அரவங்கள், கதவு திறக்கும் சத்தங்கள், காலடி ஓசைகள் யாவும் ஒருங்கே கேட்டன. மறுகணம் சத்திரத்தின் கூடம் பிரகாசமாகி அதன் அறைகள் எல்லாவற்றிலும் வெளிச்சத்தின் படிவங்கள் ஓடி பாய்ந்து நிரம்பிவிட்டன. 2 தீவர்த்திகளை தூக்கி கொண்டு ஒரு சேவகன் உள்ளே நுழைந்து விட்டான்.
அப்படி கொண்டா அந்த பதர்களை பிடிப்போம், நீ அப்படி போ, நான் இப்படி போகிறேன் என்று தலைவன் இறைந்து கூவினான். அதே நேரத்தில் அந்த தீவர்த்திகளின் வெளிச்சம் சாளரம் வழியாக அந்த அறைக்குள் பாய்ந்தது. அதன் துணையில் தரையில் மண்டியிருந்த வல்லவன் தன் முன்னால் கட்டிலில் அபலையாக அமர்ந்திருக்கும் அந்த இளம்பெண்ணை நிமிர்ந்து பார்த்தான். அவளது பாதம் ஒன்றை பிணைத்து கொண்டிருக்கும் இரும்பு சங்கிலி மீது அவனது இரு கைகளும் தொட்டுக்கொண்டு ஸ்தம்பித்து நின்றன. அவன் பார்வை அந்த பெண்ணின் மீது விழுந்து நிலைகுலைந்து நின்றது. அவளது நீண்ட கரிய விழிகளில் ஒரு கடலே கொந்தளித்து கொண்டிருந்தது. அந்த கடலின் திகைப்பு, பிரமிப்பு, இரக்கம் ஆகிய அலைகள் எல்லாம் புரண்டு கொண்டிருந்தன. வல்லவன் அதே நிலையில் மெய்மறந்திருக்கும் வேளையில் அந்த பெண்ணின் முகம் மேலும் மேலும் பிரகாசமாகிக் கொண்டே வந்தது. முடிவில் அவன் திடுக்கிடும்போது அந்த அறைக்குள் ஒரு சேவகன் தீவர்த்தியை கொண்டு வந்திருப்பதையும் சேவகத் தலைவன் உருவிய வாளுடன் அருகில் நிற்பதையும் அறிந்து கொண்டான். எழுந்திருடா பதரே என்று இவனை உலுக்கி எழுப்பினான் தலைவன். வல்லவனுக்கு என்ன நேரும்? அடுத்த பதிவில்.